அவர்களே, இன்றைய ஃபுட் சிட்டி சம்பந்தமான தலைப்புகளுக்குள் மிக முக்கியமாக தமிழ்நாட்டிலே நடைபெற்று முடிந்திருக்கின்ற தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய ஒரு நடிகராக இருந்த நண்பர் விஜய் அவர்கள் ஒரு பாரிய வெற்றியை அந்த தேர்தலிலே பெற்றிருக்கிறார். ஈழத்தமிழர்கள் சார்பாக இந்திய வரலாற்றில், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வரலாற்றில் பாரிய வெற்றியை உருவாக்கிய சகோதரர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த உயர்ந்த சபையினூடாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புகுமுக அரசியல் கட்சியாக புரட்சிகர அரசியல் பிரவேசத்தை ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் இன்னும் தெளிவும் திடமும் மிகுந்ததாய் தங்கள் அரசியல் பயணம் தொடர ஈழத்தின் உறவுகள் சார்பில் எங்களின் உடனிருப்பும் உறுதுணையும் என்றென்றும் உங்களோடு இருக்கும் என்ற நம்பிக்கையையும், ஈழத்தமிழர்கள் உங்களுடைய வெற்றியை சாதகமான தன்மையில் தங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக பார்க்கிறார்கள் என்பதையும் இலங்கையினுடைய இந்த உயர்ந்த சபையினூடாக நான் நண்பர் சகோதரர் விஜய் அவர்களுக்கு இந்த இடத்திலே பரிமாறிக்கொள்ளுகின்றேன். குறிப்பாக எனக்கு முன்னர் பேசிய பிரதி அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல, மலையகத்திலே ரத்தினபுரி மாவட்டத்தினுடைய காவத்தையில் நீலகாமம் தோட்டத்திலே இராணுவத்திலிருந்து விலகிய கூலிக்காக அமர்த்தப்பட்ட காடையர்களால் அங்கிருந்த தோட்டத்தினுடைய ஒரு பெண் உட்பட 2 பேர் மிக மோசமாக தாக்கப்பட்டார்கள். இந்த நாட்டிலே அரசாங்கங்கள் மாறி வருகின்ற பொழுதெல்லாம் பல தலைவர்கள் மாறுகின்றார்கள். ஆனால் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, மலையகத்தில் இருக்கிற மக்கள் தங்களுக்கென்று சொந்த நிலம் இல்லை. அந்த சொந்த நிலத்திலே ஒரு சின்ன கொட்டிலை போடுவதற்கு கூட அவர்களுக்கு இந்த நாட்டிலே உரிமை இல்லை என்பதைத்தான் இந்த நாட்டினுடைய அந்த நீலகாமம் இடத்திலே நடைபெற்ற தோட்டத்திலே நடைபெற்ற விடயம் இன்று சர்வதேச சமூகத்தினுடைய பார்வைக்கு வந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக சமூக வலைத்தளங்கள் உறவுகின்ற இந்த காலகட்டத்தில் தான் இந்த செய்தி வெளியிலே வரக்கூடியதாக இருந்தது. சமூக வலைத்தளங்கள் இல்லை என்றால் நான் நினைக்கிறேன் இதைப்போல 1000 பிரச்சனைகள் கிடங்குகளிலே மலைகளிலே அது தாக்கப்பட்டிருக்கலாம். நாங்கள் உலகத்திலே இன்று மனிதனுடைய முன்னேற்றம் பற்றி பேசுகிறோம், பல மனிதர்களுடைய வளர்ச்சிகள் பற்றி பேசுகிறோம். ஆனால் 200 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையினுடைய பொருளாதாரத்தை கட்டி வளர்த்த, இலங்கையினுடைய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக இருந்த எங்களுடைய மலையக தமிழ் உறவுகளுடைய ஒரு சின்ன வீடு அமைத்தல் தொடர்பிலே எந்த அரசாங்கம் வந்தாலும் உங்களுக்கு இதுதான் நிலைமை என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிக மோசமாக காடையர் கும்பல் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். குறிப்பாக அந்த மக்களுக்கு நீதி கிடைத்து, சொந்த நிலம் கிடைத்து, சொந்த வீடு உள்ளவர்களாக மலையகத்திலே வாழுகிற தமிழ் உறவுகள் வாழ்வதற்கான ஒரு வழியை இந்த அரசாங்கமாவது செய்யுமா என்ற எதிர்பார்ப்பை நாங்கள் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த 200 ஆண்டுகளில் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும், முன்னர் இருந்த பல மலையக அரசியல் கட்சிகளுடைய முயற்சியினால் பல பேருக்கான வீடுகள் கிடைத்தது, பல பேருக்கு சிறு நிலங்கள் கிடைத்தது. ஆனால் இன்னும் பல தேவைகள் அந்த மக்களுக்கு உண்டு. அந்த தேவைகளிலே மிக பாரிய அளவான தேவை அவர்களுக்கான குந்தி இருப்பதற்கான நிலம். அந்த நிலத்தை வழங்குவதற்கான முயற்சியிலே இந்த அரசாங்கம் முதல் நடவடிக்கை எடுத்து அவர்கள் நிரந்தரமாக அந்த மண்ணிலே வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன். குறிப்பாக இன்னுமொரு விடயம், எங்களுடைய கிளிநொச்சி மண்ணிலே பிறந்து வளர்ந்த ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், மூத்த எழுத்தாளர் தம்பி தீபச்செல்வனருடைய புத்தகங்கள் இலங்கையினுடைய கஸ்டம் காரியாலயத்திலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவருடைய பயங்கரவாதி சைனட் போன்ற நூல்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதே நேரம் எழுத்துக்களின் மூலம் நான் போராடுகிறேன், இன்னும் இங்கு 2 தேசங்கள் உள்ளன என்ற 2 நூல்களுக்காக அவருடைய அந்த நாவல்கள் தடுத்து வைக்கப்பட்டு இப்பொழுதும் அங்கே கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் இருக்கிறது. குறிப்பாக இந்த தேவை ஏன் இந்த அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது? இந்த நாட்டில் எழுத்துரிமை ஏன் தடுக்கப்பட்டிருக்கிறது?